ஈஸியாக சிம்பிளாக ஒரே வேலை, குட்டீஸுங்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்ற மாதிரி ஒரே வேலை. நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறோம் பிரியாணி, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு 100 எண்ணெய் ஊற்றிட்டேன். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் 2 கட், இது பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காமிச்சு ஏலக்காய் 5 ஏலக்காய், கட்டாயம் ஏலக்காய் போடுங்க. நல்லா ஜீரண சக்தி, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நல்லா வெங்காயம் சமைச்சு இப்போ ஒரு 1/2 கிலோ இருக்கும் அரிசி, அவ்வளோதான். 1/2 கிலோ அரிசிக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 3 ஸ்பூனு, அதுக்கு மேலே போட்டுறாதீங்க. 3 ஸ்பூன் உப்பு, இந்த கையில் 1/2 கை இப்படி கரெக்டாக இருக்கும். 3 ஸ்பூன் போட்டிங்கன்னா இல்லை கையில் இப்படி பிடிச்சி இவ்வளோதான். பாதி கை தான், ஒரு கை நிறையா போட்டால் 1 கிலோ, 1/2 கை போட்டிங்கன்னா 1/2 கிலோ. 1/2 கிலோ அரிசி, 1/2 கிலோ கறி வச்சு வெங்காயம் மரங்க நைஸாக அரைச்சிட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, இஞ்சி ஒரு 10 ரூபாய் இஞ்சி. நல்லா இந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும். அலசி கை நிறைய அப்படி இறுக்கி பிடிச்சா போதுதான். ஒரு கை கொத்தமல்லி, ஒரு 1/2 கை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி வெட்டிட்டேன். பொடி பொடியாக வெட்டிக்கோங்க. நான் லெமன் போட்டால் சில தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க. லெமன் புளிஞ்சு ஊற்ற போகிறேன், அதனால. இப்போ கறி 1/2 கிலோ போட்டுக்கலாம். ஏன் கண்ணாடி போடலன்னா மணி 7 மணி நைட்டு பாருங்க, அப்படியே தொப்பரையே நனைஞ்சிட்டேன். ஃபேன் ஓடுது. அப்பா பாப்பா பாப்பா ஒன்றும் முடியாது போல இருக்கு. இப்போ ஏன் இந்த வெயில், நான் அடுத்த மாதம்லாம் என்ன ஆகுமோ தெரியும். கரம் மசாலா ஒரே கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூனு போட்டுக்கலாம். ஏன்னா பட்டை லவங்கம் எதுவுமே போடல, அதனால கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். கொஞ்சம் நாங்கள் ஒரு குட்டி ஸ்பூனில் ஒரு 1/4 ஸ்பூன். நல்லா வதங்கிச்சு. இப்போ இது வேகிறதுக்கு ஒரே 1 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் ஊற்றினீங்கன்னா அது அப்படியே வெந்துட்டு இருக்கும். பாதி வெந்த உடனே அரிசி போட்டுடலாம். நான் சாப்பாட்டு அரிசி தான் வைக்கிறேன். எங்களுக்கு சாப்பாட்டு அரிசி பியூர் புழுங்கல் அரிசி, அதனால் நாங்கள் சாப்பாட்டு அரிசியை இப்போ கொஞ்ச நாள் செஞ்சுக்கிறோம். 2 மாதமாக செம்ம சூப்பராக இருக்குது. ஆஃப் பாயில் தான் கொஞ்சம் நல்லா இல்லை, ஃபுல் பாயில் வந்து அரிசி புழுங்கல் அரிசி சூப்பராக இருக்குது. நாங்கள் ஃபுல் பாயில் தான் சாப்பிட்றோம், அதனால நல்லா இருக்குது. நாங்கள் அதனால் இப்போ பிரியாணி எடுத்துக்கிட்டோம். 2 டம்ளர் ஊற்றுங்க, வேகட்டும் நல்லா. எல்லாம் போட்டாச்சு. நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டேன். நைட் டைம் குழந்தைங்க சாப்பிட்றது, அதனால கொஞ்சமாக ஊற்றிட்டேன். ஒரு முறை நீங்கள் நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்க, அது டேஸ்ட்.
டேஸ்ட் பாருங்க உப்பு கறிக்கும். என்னால் முடியல வெயில் அது வேர்த்து போச்சு. முடியல வேகட்டும் நல்லா. அப்புறம் அரிசி போடலாம். வெயிட் போடாதீங்க. அரிசி தண்ணியெல்லாம் வச்சுட்டு அரிசி காய்ச்சணும். அதுக்குள்ள தண்ணியெல்லாம் அளந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ இவங்க கச்சேரி வேற. கொஞ்சமா லெமன். நான் அதுக்கு தான் தக்காளி கம்மியாக போட்டேன். இதெல்லாம் புரிஞ்சிடாதீங்க. சும்மா இதில் கொஞ்சம் தான் புரிஞ்சு விடுறேன் நான். வெயில் கோழிக்கறி சூடு, அதனால கட்டாயம் லெமன் புரிஞ்சு செஞ்சாலும் குழம்பு செஞ்சாலும் சரி, பிரியாணி செஞ்சாலும் சரி. பாதி வெந்திருக்கு. தண்ணி அளந்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் தண்ணிக்கு 4 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் ஊற்றுங்க. கறி இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால் அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு, எல்லாம் பார்த்தாச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நெய் போட்டாச்சு, எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், ஒரு 5 நிமிஷம் வெறும் குக்கர் மூடி வச்சிடணும். நான் குக்கர் பிரியாணியே இப்போ செய்யவும் மாட்டேன், எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. என்ன பண்ணுறது, ஒரே வேலை. திடீர்னு நைட்டு 7 மணிக்கு செய்ய சொன்னாங்க, அதனால் கஷ்டம் ஆயிடுச்சு. சும்மா விசில் போடாத ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு விசில் போட்டு ஒரே விசில், அவ்வளோதான் பிரியாணி. எங்க ஏறிட்டு இருக்காங்க பாருங்க. பாருங்க பிரியாணி குழம்பு வாசனைக்கு 2 பேரும் பாருங்க. ஸ்டவ்வில் இருக்கு பிரியாணி. அது வாசனை போட்டுட்டேன். அவங்களுக்கு போட்டு தான் பாருங்க. சாதம் கொஞ்சம் 1 பீஸ் போட்டு 2 பீஸ் போட்டு வேக வச்சு சாதம் பிணைஞ்சு வச்சுருக்கேன். அது வேண்டாமா, வெறும் கறியும் போட்டுட்டேன் 2 ஸ்பூனு. 2 பேருக்கும் அங்கே பாருங்க சிங்க்கு மேலே ஏறி நின்றுட்டு என்னென்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அது பாருங்க, அங்கே பாருங்க. அவங்க அதில் புந்துட்டு ஐயோ அதெல்லாம் சாப்பிட்டாங்க. அதில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போட்டு பண்ணி அவ்வளோதான். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஸ்லோ பண்ணி தரங்கள்லாம் கை காப்பி வச்சிடும். நல்லா கொதிக்குது. எல்லாமே போட்டாச்சு. சும்மா ஒரு கிளறு, அவ்வளோதான். அவ்வளோதான். வெயிட் போட்டுடலாம். நல்லா இன்னைக்கு சாப்பாடா காலைக்கு சேர்த்து வச்சுங்களா? அது இந்த குக்கர் சாப்பாடே நமக்கு செட் ஆகாது. சூப்பர். அளவெல்லாம் கரெக்டாக வச்சு, அதுக்கு தான் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு போயிட்டேன். ஏன்னா வாசர் வந்து கேஸ் கட்டு எதுவும் சரியில்லை, அதனால நல்ல வாசனை. இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம். கொஞ்சம் லைட்டாக சாப்பாடுலாம் கரெக்டாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்படி மூடி வச்சுட்டோம்னா அந்த ஈரம் போயிடும். ரொம்ப ஸ்லோவில் அப்படியே ஒரு 5 நிமிஷம் எங்க அதுக்குள்ள வச்சுட்டா அப்படி போட்டு அப்படி வச்சுருவோம். டேஸ்ட் பார்ப்போம். பிரியாணி ஃபேவரட் நான். எவ்வளோ பெரிய ஹோட்டலுக்கு போனாலும் என்ன வேணும், பிரியாணி இல்லைன்னா பிளெயின்
ஸ்பெஷல் தோசை ஆனியன், இதை தவிர வேற எதுவுமே கேட்க மாட்டேன். சூப்பர் சூப்பர், எல்லாம் கரெக்டாக இருக்கு. வாங்க, சூப்பரா அவசர பிரியாணி, அவசர கிரேவி, செம்ம டேஸ்டா சூப்பரா வாசனை தூக்குது, வாயில வச்சு வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கு.